வணக்கம், இது நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைய காணொளியில புனித பத்திரிசியார் கல்லூரிக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற புத்தம் புதிய மாடி வீடொண்ட பார்க்க போறோம். இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம். இந்த வீட்டோட அமைவிடத்தை பார்த்தீங்கன்னா புனித பத்திரிசியார் கல்லூரியில இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்திலும், ஏனையின் வீதியில இருந்து 600 மீட்டர் தூரத்திலும், யாழ்ப்பாண டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பீச் ரோட்ல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 180 மீட்டர் தூரத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற மாடி வீட்டோட வெளிப்பகுதி. இதுதான் உள்ள நுழைந்ததுமே ஒரு சிறிய வாகனம் விடக்கூடிய அளவான ஒரு இடவசதி அமைஞ்சிருக்கு. முன்பகுதியில ஒரு மாமரம் அமைஞ்சிருக்குது. வீட்டோட 4 பக்கமுமே சுற்றுமதில் அமைக்கப்பட்ட ஒரு வீடாக இது அமைஞ்சிருக்கு. இதுதான் வீட்டுக்கு உள்ள நுழைறதுக்கான பிரதான பாதை. இதுதான் ஒரு கிழக்கு வாசலை கொண்ட ஒரு வீடாக இது அமைஞ்சிருக்குது. வீடு முழுமைக்குமே அழகான டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வீட்டோட ஹோல். இதுதான் ஒரு மிக அழகான ஒரு ஹோலாக இந்த ஹோல் அமைஞ்சிருக்குது. கீழ்த்தளத்துல மொத்தமாக 3 அறைகளும் ஒரு சமையல் அறையும் அமைஞ்சிருக்குது. நாங்க இப்ப ஒவ்வொரு அறைகளாக பார்க்கலாம். இதுதான் இந்த வீட்டுக்கான சாமி அறை. இதுதான் அதற்கு பக்கத்திலே ஒரு அழகான ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது. கண்ணாடி எல்லாம் பொருத்தப்பட்டு பார்க்கறதுக்கு மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் அமைஞ்சிருக்குது. மாடிக்கு போறதுக்கான படி நடுவில் அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான சமையலறை அமைஞ்சிருக்குது. சமையலறை ஒரு மிக ஒரு நவீனமயப்படுத்தப்பட்டதாக அமைஞ்சிருக்குது. பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரியான அழகிய கபர்ட் எல்லாம் அடிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கதவை திறந்ததுமே உள்ள பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரியான தட்டுக்கள் தனித்தனியாக அமைஞ்சதாக இந்த கபர்ட் எல்லாம் அமைஞ்சிருக்குது. இதுல சிங்கர் புகைப்போக்கியும் வச்சிருக்கணும். கீழே அடுப்புகளும் கீழ்ப்பகுதியிலையும் பொருட்களை வைக்கிறதுக்கான கபர்ட்ஸ்களும் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஒரு இடைவெளி விடப்பட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சமையலறையாக இந்த சமையலறை அமைஞ்சிருக்கு. இப்ப நாங்கள் இந்த வீட்டோட 2வது அறையை பார்க்கலாம். 2வது அறையும் நல்ல ஒரு அழகான ஒரு அறையாக டைல்ஸ் பதிக்கப்பட்ட அறையாக அமைஞ்சிருக்கு. இது இந்த வீட்டோட 3வது அறை. எல்லா அறைகளுக்குமே அழகிய ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருக்கு. டைல்ஸும் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான மலசலகூடமும் குளியலறையும் அமைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு நார்மல் டாய்லெட்டும் அமைஞ்சிருக்கு. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு டாய்லெட்டும் அமைஞ்சிருக்கு. இந்த பக்கத்துல பின்பகுதிக்கு போறதுக்கான ஒரு பாதையும் அமைஞ்சிருக்கு.
இப்ப நாங்கள் வீட்டோட கீழ்த்தளம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப மாடியை போய் பார்த்து கொண்டு வரலாம். மாடிக்கு போறதுக்கான படிகளும் அழகான டைல்ஸ்களால பதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாடியை பார்த்தீங்கன்னா இன்னும் வேலைகள் கொஞ்சம் பூர்த்தி செய்யப்படாம இருக்குது. அதாவது மாடியில டைல்ஸ் இன்னும் பதிக்கப்படவில்லை. மற்றைய எல்லா வேலைகளும் முடிக்கப்பட்டிருக்கு. அதாவது எலக்ட்ரிக் லைன் வேலைகள் எல்லாமே முடிக்கப்பட்டிருக்கு. மேலுக்கு லெவல் ஷீட் அடிக்கிற வேலையும் டைல்ஸும் பதிக்கப்படாம இருக்குது. மேலிருந்து கீழ்த்தளத்தை பார்க்கக்கூடிய மாதிரி பெரிய ஒரு இடைவெளியும் இதில் வச்சிருக்கிறோம். பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. மேல் தளமும் கீழ்த்தளத்தை போலவே 3 அறைகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. இது மேல் தளத்துல அமைஞ்சிருக்கிற பாத்ரூம்ஸ். இதுக்கும் இன்னும் டைல்ஸ் ஒன்றும் பதிக்கப்படாம அமைஞ்சிருக்குது. இதுதான் மாடியில அமைஞ்சிருக்கிற 3வது அறை. இப்ப நாங்கள் அப்படி நடந்து போய் வீட்டோட வெளிப்பக்க பல்கனியையும் பார்த்துட்டு வரலாம். இதுதான் இந்த வீட்டுக்கான அழகிய பல்கனி. இதுதான் நல்ல ஒரு அழகான ஒரு பல்கனியாக அமைஞ்சிருக்குது. இந்த மாமரம் மேல் பல்கனி வரைக்கும் வளர்ந்திருக்கிறதால பார்க்கறதுக்கு நல்ல அழகாக அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டோட நில அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 குழிகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. அதாவது 3/4 பரப்பை விட 1 குழி அதிகமாக அமைஞ்சிருக்குது. இவ்வளவுதான் மேல் மாடி பகுதி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப நாங்கள் வீட்டோட வெளிப்பகுதிகள் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பக்கமும் சுற்றுமதில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வீட்டோட பின்பக்கம். பின்பக்கத்திலையும் ஒரு சிங்கதுகள் கட்டியிருக்கணும். இந்த வீட்டுக்கான குழாய் கிணறு இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. இப்ப நாங்கள் அப்படியே வீட்டோட எல்லா பகுதியையும் சுத்தி பார்த்து கொண்டு அப்படியே முன் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இதுலயும் ஒரு பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி சிறிய ஸ்டோர் ஒன்று அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் இந்த வீட்டோட எல்லா பகுதிகளையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதை போல 13 குழிகளை கொண்ட இந்த காணியும் இந்த புத்தம் புதிய மாடி வீடும் சேர்த்து மொத்தமாக 3,50,00,000 ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர். விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக வீட்டை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி நீங்கள் விலை விவரங்களை தீர்மானித்து கொள்ளலாம். இவ்வளவுதான் இந்த வீடும் காணியும் சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம். வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் என்கிற எங்களுடைய யூடியூப் தளத்துக்கு போய் அதில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னால் நாங்கள் காணிகளை தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதில் போயும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி பார்த்து கொள்ளலாம். அதே போல எங்களுடைய இணையதளமான nproperties.lk என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதனூடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிந்து கொள்ளலாம். நல்லது. இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொளியில உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.